Hello CentumAPP students, இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11 நீட் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். எப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சால் மட்டும்தான் ரொம்ப ஈஸி. ரொம்ப எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பொதுவாகவே நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் என்வரான்மெண்ட். இப்போ மழை பெய்யுது அப்படின்னாக்கா அது எப்படி பெய்யுது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறது இருக்கு இல்லையா, இட்ஸ் ஃபிசிக்ஸ். மழைங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ்னால, இயற்கையோட பகுதியினால நடக்குது. அதை நம்ம சயின்டிஃபிக் ஃபார்மில் நம்ம அணுகணும்னாக்கா அந்த ஃபினாமினான், அதாவது சயின்டிஃபிக் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, ஃபினாமினான், அதுதான் என்ன ஃபிசிக்ஸ். வாங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதில் ஃபிசிக்ஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் டெக்னாலஜிஸ். எல்லா வகையான டெக்னாலஜிக்கும் நம்ம ஃபிசிக்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், மெக்கானிக்ஸ் இன் மெஷின்ஸ், மெஷினில் இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் ஆகட்டும், அண்ட் எலக்ட்ரோ மேக்னடிசம் இன் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னடிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இன்வால்வ் ஆகி வருது. டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் யூஸ் ஃபிசிக்கல் லாஸ். எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருந்தால் கூட அதில் நமக்கு பேசிக்கான ஃபிசிக்ஸோடைய லா வந்து இம்ப்ளை பண்ணி தான் வரும். எக்ஸாம்பிள், நியூட்டன்ஸ் லா வெஹிக்கிளில் இருக்குது, ஆப்டிக்ஸ் கேமராவில் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜின்ஸில் இருக்குது. ஸோ இப்படி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிசிக்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு மிஷின் வந்து டெவலப் ஆகிறதா இருக்கட்டும், அது ஃபிசிக்ஸை நம்பி தான் இருக்குங்கிறாங்க. எக்ஸாம்பிள், எக்ஸ்ரே மிஷின், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்களே அது, சேட்டலைட் சிஸ்டம்ஸ். இங்கே நம்ம பூமியில் இருந்துக்கிட்டே வந்து என்வரான்மெண்ட்டை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குல்ல, 11.2 கிலோமீட்டர் ஹைட்டில் நேராக போனாக்கா அட்மாஸ்பியர் வந்துடுது. அதை கூட நம்ம ஃபிசிக்ஸோடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபிசிக்ஸ் இன்ஸ்பயர்ஸ் இனோவேஷன். ஏதாவது ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை இனோவேட் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிள் லேசர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே எதோட ஹெல்ப் இருந்தால் தான் பண்ண முடியும். எஸ், டெஃபினெட்லி ஃபிசிக்ஸோடைய ஹெல்ப் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட், இம்பேக்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆன் சொசைட்டி. எப்படி வந்து சொசைட்டியில் இது ஒரு இம்பேக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது நெருக்கமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது நமக்கு ரொம்ப ஈஸியான அளவில் பிடிக்கிறதுக்கு, புரிகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். என்னடா இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். நம்மளுடைய லைஃபோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எக்ஸாம்பிள், மெடிக்கல் இமேஜிங், மெடிக்கலில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டு, நம்ம இமேஜிங் வந்து பண்ணுறோம் இல்லையா ஸ்கேனுக்கு, அதெல்லாம். கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஃபிசிக்ஸ் இல்லாமல. தென் எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோ வந்து நமக்கு என்வரான்மெண்ட்டில் ரொம்ப ரினவபிளான ஒரு சோர்ஸாக இருக்கிறது, வித் வெரி கம்மியான பொல்யூஷன், அதெல்லாம் ஃபிசிக்ஸோடைய ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். தென் மூவ்ஸ் எக்கனாமி அண்ட் இண்டஸ்ட்ரி. எக்கனாமியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, இண்டஸ்ட்ரியை வந்து நிறையா பூஸ்ட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள், ஆட்டோமேஷன், சரியா, அதாவது தானியங்கிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, தானாக இயங்கக்கூடியது. அண்ட் மேனுஃபேக்சரிங், தயாரிப்பு நிறுவனங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய வெஹிக்கிள் ஆகட்டும், இல்லைனாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சப்ளிமெண்ட்டாக வேறு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பேக்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. தென் ட்ரைவ்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். எஜுகேஷன் சரி, ரிசர்ச்சுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய ஃபிசிக்ஸ். எப்படி பார்ட்டிக்கல் அசலரேட்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச்சில் அதிகமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸ்பேஸ் மிஷன்ஸ், இன்னும் வந்து நம்மளுடைய இஸ்ரோ ஆகட்டும், இல்லைனாக்கா அமெரிக்காவோட நாசா ஆகட்டும், அதெல்லாம் ஃபிசிக்ஸை நம்பி தான் மெயினாக இருக்குது. தென் இன்டர்நெட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டு கூட பேசிக்காக வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ரைசஸ் எத்திக்கல் அண்ட் என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். இப்போது நமக்கு ஏதாவது ஒரு என்வரான்மெண்ட்டில் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அதை க்யூர் பண்ணுறதுக்கு கூட எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபிசிக்ஸ் தான். நியூக்ளியர் எனர்ஜி, ஏஐ, வேஸ்ட் ஃப்ரம் எலக்ட்ரானிக் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து
ஃபிசிக்ஸோட ஹெல்ப்னால தான் இயங்குது. அதெல்லாம் சரிப்பா, சொசைட்டிலாம் சொல்லிட்டீங்க. எப்படி வந்து நம்மளுடைய ரியல் வேர்ல்டில் அது யூஸ் ஆகுது? எலக்ட்ரிசிட்டி அது இல்லைனா முடியுமா? கொஞ்ச நேரம் கரண்ட் போனாலே ஏப்பா அதுவும் சம்மரில் வேர்த்து தள்ளுது அப்படின்னு. ஃபிசிக்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், கரண்ட்டு எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, ரெசிஸ்டரு, வோல்டேஜை பற்றிலாம் நம்ம படிக்கணும். பவரிங் ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஹோம் பவர் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரி வந்து பவர் பண்ணுறதுக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்குது ஃபிசிக்ஸ். மெடிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் என்ன டயக்னோசிஸ், அதாவது நோய் வந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அது எக்ஸ்ரே யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். தென் சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெலாம் வந்து இதுதான் தேவைப்படுது. ராக்கெட் ஃபிசிக்ஸு, அப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். டிஜிட்டல் ஏஜ், அது என்னது டிஜிட்டல் ஏஜ்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஸ்மார்ட் சிஸ்டம்லாம், அதெல்லாம் செமிகண்டக்டர்ஸு இதுக்குள்ளார இருக்குது. அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. மாடர்ன் ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஒரு மெயினான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே, ஒய் மெஷர்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்ஸ்? அதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலுக்கு வந்து வரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கல் வேர்ல்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பர்டிகுலர் சாப்டரில் எது? எஸ், மெஷர்மெண்ட் தான். இதுலேருந்து தான் நமக்கு கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து இது வரைக்கும் கொஷின் வந்து கேட்டது கிடையாது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அப்போது நமக்கு மெஷர்மெண்ட் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது? அதை ஃபர்ஸ்ட் அவர் சப்ஜெக்ட் இஸ் குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து ஒரு குவான்டிட்டி ரிலேட்டடான ஒரு சயின்ஸ். இட் இஸ் நாட் சம்திங் ரிலேட்டட் டு குவாலிட்டி. இப்போ உசைன் போல்ட் வேகமாக ஓடுறாரு அப்படின்னு நம்ம சொன்னாக்கா எவ்வளோ வேகமாக ஓடுறாரு தெரியாது. அப்போ அதை நம்ம சொல்லி ஆகணும். 9.58 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு 100 மீட்டர் கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா பாருங்க, இதில் செகண்ட் அப்படிங்கிறது என்ன, டைமை ரெஃபர் பண்ணக்கூடியது. அதில் 9.58 இருக்குது. அது என்னது? இது மேக்னிடியூடு. அப்போ மேக்னிடியூட், யூனிட் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியை நம்ம குவான்டிட்டி ஆக்குறோம். எவ்வளோ தூரம் ஓடுறாரு? 100 மீட்டர். இப்போ நான் சொன்ன டைம் ஆகட்டும், நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? மெஷர் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓ, இவ்வளோ வேகமாக ஓடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இட் இஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு குவாலிட்டி. ஆனால் ஒரு குவான்டிட்டியாக அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது யூ நீட் நம்பர்ஸ், யூ நீட் எஸ்ஐ யூனிட்ஸ். அதுதான் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட். ஓகே, அப்சர்வேஷன் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை நம்பர்ஸ் அண்ட் யூனிட்ஸ். இப்போ தான் சொன்ன இல்லையா, ஒரு நம்பர் இருக்கணும். 100 எம் அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ அந்த 100 அப்படிங்கிறது நம்பர், வேற எம்ங்கிறது யூனிட். எம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மீட்டர். அப்போ அந்த மீட்டருங்கிறது என்ன? ஒரு எஸ்ஐ யூனிட். எதோட எஸ்ஐ யூனிட்? லென்த்தோட எஸ்ஐ யூனிட். அவ்வளோதான். அப்போ 100ன்னு வெர்ஸாக போட்டால் மட்டும் இட் டசன்ட் கிவ் எனி மீனிங். ஏன்னா 100னா சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம், கிலோமீட்டராக இருக்கலாம். ஸோ இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், இஸ்ன்ட் இட்? 100ன்னு மட்டும் போட்டாக்கா இப்போ எம் அப்படிங்கிறது கிட்டக்க போட்டாக்கா அது மீட்டர், 100 மீட்டருங்கிறது ரெப்ரசன்ட் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் கிவ்ஸ் அக்யூரசி. இவ்வளோ இப்போ நான் சொன்ன 9.58 செகண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது 10 செகண்ட் கூட நான் சொல்லலை. ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு தேவையோ, நம்ம சட்டையோட அளவு டைலர்கிட்ட போய் நம்ம கொடுத்தா கூட அக்யூரேட்டாக தானே நம்ம வந்து மெஷர் பண்ண சொல்கிறோம். சரியா? அப்போது மெஷர்மெண்ட்டுங்கிறது அக்யூரசியை வந்து நோக்கி போகுது. ஹெல்ப்ஸ் டிஸ்கிரைப் நேச்சர் ப்ரிசைஸ்லி அண்ட் கம்பேர் ரிசல்ட்ஸ். நேச்சரை கூட நம்ம ப்ரிசைஸாக, அதாவது ஹியூமன் பாடி கூட நேச்சர் தான். ஈவன் தோ வேற ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா மழை பெய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஹியூமிடிட்டி எவ்வளோ, ப்ரெஷர் எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணி இன்னே நாள் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்குலாம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்ன? மெஷர்மெண்ட் தான். ஸோ வானிலை அறிக்கை கூட எது பின்னாடி இருக்கு, இன்வால்வ் ஆயிருக்கு? ஃபிசிக்ஸ். க்ரூஷியல் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் லாஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணோம்னாலோ லா இம்ப்ளை பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம செயல்முறையாக பண்ணோம்னாலோ எது தேவைப்படுது?
யூ ஹாவ் டு டூ மெஷர்மெண்ட். ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணும்போது மெஷர்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சில ப்ராக்டிக்கல் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கல்னு வந்துட்டாலே வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு டூ என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அந்த ஒவ்வொரு அப்சர்வேஷன்லையும் என்ன இருக்கும், யூ ஹாவ் டு டூ மெஷர்மெண்ட். ஓகே, நோ ஃபிசிக்கல் லா கேன் பி வேலிடேட்டட் வித்வுட் ப்ராப்பர் மெஷர்மெண்ட். அதாவது அதுதான் லாக்கும் தியரிக்கும் வித்தியாசம். இங்கே ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் இல்லாமல் இன்வால்வ் ஆகிருந்துச்சுனாக்கா அது தியரி. ஓகே, அதே மெஷர்மெண்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுனாக்கா தென் இட் கம்ஸ் அண்டர் லா. பி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ல மூணுமே மெஷர் பண்ண முடியும், வோல்டேஜ், கரண்ட் as well as ரெசிஸ்டன்ஸ், அந்த ஓம்ஸ் லால. அதனால தான் அது ஓம்ஸ் லான்னு சொல்கிறோம், இல்லைன்னா அது ஒரு தியரியாக இருக்கும். ஸோ லாவில் மெஷர்மெண்ட்டு இம்பார்ட்டன்டான ரோல். நெக்ஸ்ட், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எந்த ஒரு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் கூட அதுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது என்ன? எஸ், மெஷர்மெண்ட் தான். ஹெல்ப்ஸ் பில்ட் டெக்னாலஜி, டூ ரிசர்ச் அண்ட் சால்வ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். எந்த ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கூட, இல்லைன்னா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும்னா கூட மெஷர்மெண்ட்டுங்கிறது தேவை. எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் டாக்டர் ஒருத்தர் வயிற்று வலின்னு வந்திருக்காரு. அந்த வயிற்று வலின்னு வந்திருக்கிற டாக்டருக்கு, சாரி பேஷண்ட்டுக்கு என்ன வந்து பண்ண முடியாது. அந்த டாக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டோசேஜே நம்ம மெஷர் பண்ணாமல் இவ்வளோ மாத்திரை நீங்கள் வந்து சாப்பிடுங்க, இத்தனை அளவில் வந்து நீங்கள் சிறப்பு வந்து குடிங்க அப்படின்னு சொல்லாமல் நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அப்போ எத்தனை எம்ஜிக்கு அந்த மாத்திரை உள்ளதை சாப்பிடணும், அப்போ அங்கே அதை எம்ஜிங்கிறது என்ன? எஸ், மெஷர்மெண்ட். எத்தனை எம்எல்க்கு உள்ள அந்த சிறப்பை குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், எத்தனை எம்எல் குடிக்கணும், அப்போ திரும்ப அங்கே என்ன வருது? எஸ், மெஷர்மெண்ட். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், பேசிக் physical quantities that need measurement. அதாவது சில physical quantityலாம் அந்த மெஷர்மெண்ட்டு தேவை. அதெல்லாம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ பேசிக் physical quantitiesக்கு என்னென்ன பேர் இருக்குங்கன்னாக்கா, பேசிக், பேஸ் அண்ட் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல். ஓகே, இதில் 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகுது. ஓகே, பேசிக், பேஸ், ஃபண்டமெண்டல் எல்லாமே ஒரே மீனிங் தான். மெக்கானிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டாக்கா 3 ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். ஒன்று லென்த்து, ஒன்று மாஸ், அதுக்கு அடுத்தது ஃபைனலாக டைம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் லென்த்துன்னு நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ், இந்த உசைன் போல்ட் எக்ஸாம்பிள் சொன்னா இல்லையா, அதில் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்போ ஏன் சார் சைஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னு அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் கியூபாய்டு நம்ம எடுக்கிறோம். கியூபாய்டு நம்ம எடுத்தோம்னு வச்சுங்க, என்ன ஆகும்? யூ ஹாவ் டு கன்சிடர் போத் தி ஹைட் as well as breadth. Along with that, what you have to consider? Length. அப்போ ஏன்னா அது 3 dimensional இருக்கா, அப்போ எல்லாத்தையும் தானே கன்சிடர் பண்ணி ஆகும். அப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அப்போ இங்கே நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம்? லென்த்தை கன்சிடர் பண்ணுறோமா? அதனால தான் சைஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் மாஸ். இந்த மாஸ் அப்படிங்கிறது நம்ம டு மெஷர் அமௌண்ட் ஆஃப் மேட்டர், எவ்வளவு அளவு இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராமு, கிலோகிராமு, பவுண்டுன்னு நிறையா இருக்குது. அதில் எஸ்ஐ யூனிட்டில் நம்ம எதுன்னு நம்ம கரெக்டாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டைம். டு மெஷர் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா எவ்வளோ டைம் ஆகுது, ஓகே, இல்லை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி நடக்குது, இதெல்லாம் நமக்கு மெஷர் பண்ணுறது எது? டைம். ஓகே, ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், மற்றது வெலாசிட்டி ஆகட்டும், ஃபோர்ஸ் ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே இதுலேருந்து தான் டிரைவ் ஆகி வருது. எது? லென்த், மாஸ், டைம்லேருந்து தான் வந்து மற்றதெல்லாம் டிரைவ் ஆகி வருது. அதனால் அது பேர் வந்து டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீட் ஃபார் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். இது எதுக்குங்கிற தேவை வரும்போது, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தேவைங்கும் போது இது தேவைப்படுது.
அதான் எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது. டு அவாய்ட் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ஒருத்தர் வந்து அது சென்டிமீட்டர் நினச்சிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர் நினச்சிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் கிலோமீட்டர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்பெல்லாம் இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் யூனிட் தேவைப்படுது. அதான் எஸ்ஐ யூனிட் நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம். டு அவாய்ட் கன்ஃபியூஷனுக்கு அது இருக்குது. ஓகே. அண்ட் என்ஷர் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் த வேர்ல்டு. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு பர்டிகுலர் யூனிட் வந்து யூஸ் பண்ணணும்னாக்கா அந்த எஸ்ஐ யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு விதமாகவும், லண்டனில் ஒரு விதமாகவும், இந்தியாவில் ஒரு விதமாகவும், இல்லாட்டினா மலேசியாவில் ஒரு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால measurement in physics. Measurement is used in every physics chapter. அப்படின்னா எந்த சாப்டருமே மெஷர்மெண்ட் வந்து இல்லாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஷனில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸ்பீடு நம்ம மெஷர் பண்ணுவோம், அது மீட்டர் பர் செகண்டில் இருக்கும். இதே ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து நியூட்டனில் மெஷர் பண்ணுவோம். ஒர்க்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜவுலில் மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் சாப்டர்லையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இட் கேன் பி எய்தர் ஃபண்டமெண்டல் ஆர் டிரைவ்டு. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். நீட் கொஸ்டின்ஸ் ஆஃபன் டெஸ்ட். இப்போ எதை ரிலேட் பண்ணியிருந்தாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்க போகிறாங்க, யூனிட்ஸ் கேட்பாங்க. அதாவது டேரெக்டாலாம் கேட்க மாட்டாங்க, அது எப்படிங்கிறத நம்ம பிற்பாடு பார்ப்போம். நிறையா நம்ம கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அது பர்டிகுலராக ப்ரீவியஸ் ஒரு கொஷின்லாம் சால்வ் பண்ண போகிறோம். தென் டைமென்ஷன்ஸு அதுலேருந்து நம்ம கேட்பாங்க. டைமென்ஷன் அனலைசிஸ் ஒன்று இருக்குது, அண்டு எரர் அனலைசிஸ் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கான்செப்ட் கற்றுக்கணும். டேரெக்டாக நம்ம கொஷினுக்கு ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, அதுக்காக தான் நம்ம இப்போ கான்செப்ட் பார்க்குறோம். மாஸ்டரிங் மெஷர்மெண்ட் பேசிக்ஸ் builds a strong base for the entire NEET physics syllabus. இப்போ மெஷர்மெண்ட்டோட பேசிக்கை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டுமொத்தமான இந்த நீட் ஃபிசிக்ஸ் சிலபஸுக்கு முக்கியமான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஓகே, நல்லா இருந்து புரிஞ்சுக்குங்க. யூனிட் டைமண்ட் எரர் அனாலிசிஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட் of physical quantity involves comparison with a reference standard called a unit. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இன்னொருத்தோட நம்ம கம்பேர் பண்ணி தான் என்னன்னு சொல்கிறோம், யூனிட் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே, 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் அப்படின்னாக்கா 1000 மீட்டர். அப்போ கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ 1000 மீட்டர் சேர்ந்தாதான் 1000 என்ன பண்ணணும், 1000 தடவை 1 மீட்டர் சேர்ந்தாதான் என்ன ஆயிடுது, எஸ் 1 கிலோமீட்டர் ஆகுது. அது மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறது தான் என்னங்கிறாங்க, எஸ் யூனிட். யூனிட்ஸ் ஃபார் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், சாரி யூனிட்ஸ். சரியா, ஒரு பேஸ் குவான்டிட்டிஸ்க்கு வைக்கப்படுற யூனிட்டுக்கு பேர் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ். இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட்ஸ் ஆஃப் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் பேஸ் யூனிட்ஸ் ஆர் கால்டு டிரைவ்டு யூனிட்ஸ். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பேஸ் யூனிட்ஸ்லேருந்து டெரைவ் ஆகி வரக்கூடிய யூனிட்ஸுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, டெரைவ் ஆகிறதுனால ரொம்ப சிம்பிள், டெரைவ்டு யூனிட்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. A complete set of base and derived units is called a system of units. The base unit, அந்த பேஸ் யூனிட்ஸ்லேருந்து டெரைவ் ஆகக்கூடிய டிரைவ் யூனிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்து கலெக்டிவாக அவங்க வச்சிருக்கிற பேர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் என்னங்கிறது பார்ப்போம். இயர்லியர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், இதுக்கு முன்னாடிலாம் என்ன வந்து சிஜிஎஸ் அப்படிங்கிற யூனிட் வந்துருக்கு. அப்போ அந்த சிஜிஎஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் சிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராம் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செகண்ட். அதாவது லென்த்து, மாசு, டைமை வந்து மெஷர் பண்ணக்கூடியது இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது எஃப்பிஎஸ் சிஸ்டம். ஃபுட், எஃப்ங்கிறது ஃபுட்டு, பிங்கிறது பவுண்டு, எஸ்ங்கிறது செகண்ட். எஃப்பிஎஸ் சிஸ்டம்ங்கிறதும் ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. இப்பயும் சில இடங்களில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்கேஎஸ், M stands for meter and K stands for kilogram and S stands for second. So the MKS தான் நம்ம என்னவா அடாப்ட் பண்ணிட்டோம், SI யூனிட்டாக அடாப்ட் பண்ணிட்டோம். அப்போது லென்த்துக்கு மீட்டர் தான் என்ன, SI யூனிட். ஓகே, லென்த்துக்கு மீட்டர் SI யூனிட். தென் மாஸ் எம்முக்கு வந்து எது SI யூனிட், கிலோகிராம். தென் டைமுக்கு எது SI யூனிட், செகண்ட். ஓகே, எஸ்ஐ சிஸ்டம் அது என்னவா இருக்குது,
இட் இஸ் இன்டர்நேஷனலி அக்செப்டட், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? யூஸ்டு ஃபார் ஈஸி கன்வர்ஷன்ஸ். அப்படிதானே? கிராமில் ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? மாற்றி ஆகணும். எதுக்கு? கிலோகிராமுக்கு. அப்போது இப்போ ஈஸியான கன்வர்ஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் வி வில் ஃபாலோ எஸ்ஐ யூனிட்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ்ஐ யூனிட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. பேஸ் யூனிட்ஸ் அண்ட் its units. Okay, base quantities and its units. அதில் 7 பேஸ் யூனிட்ஸ் வந்து இருக்கு. இந்த 7 பேஸ் யூனிட்ஸில் வராது இந்த அப்பாஸ்ட்ரபி. ஏன்னா 8 போட்டு அப்பாஸ்ட்ரபி எஸ் போட்டாக்கா இட் இஸ்ன்னு ஆகிடும். இட்ஸ். ஓகே. அதனுடைய இந்த பேஸ் குவான்டிட்டிஸ் உடைய யூனிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 7 பேஸ் யூனிட்ஸ் இருக்கு. லென்த்து நான் சொன்ன மாதிரி மீட்டர் which is represented by m, massக்கு kilograms is represented by kg, டைமுக்கு செகண்ட் which is represented by s. அப்போ நீங்க ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயமும் குவான்டிட்டியா ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒன்று மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லப்படுற நம்பர் வரும், அதோட சேர்த்து என்ன வரப்போகுது? யூனிட் வரப்போகுது. அந்த யூனிட் எப்படிப்பட்ட யூனிட்டா இருக்கணும்? எஸ்ஐ யூனிட்டா இருக்கணும். அந்த எஸ்ஐ யூனிட் எழுதும்போது ஃபுல் நேம் எழுதக்கூடாது. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஒரு சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ மீட்டர் ரெப்ரசன்ட் பண்ணணும்னாக்கா எம், கிலோகிராம் ரெப்ரசன்ட்னா கேஜி, இந்த டைம் ரெப்ரசன்ட் பண்ணா எஸ்ங்கிற செகண்ட். ஓகே. எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து எஸ்ஐ யூனிட்டா இருக்கிறது ஆம்பியர், which is being represented with A. Okay. Thermodynamic temperature, which is having SI unit of Kelvin. Kelvinனா டெம்பரேச்சருக்கு எஸ்ஐ யூனிட். அதை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும்? வேறு கே தான். இட் ஷுட் பி இன் கேப்ஸ், அப்பர் கேஸில் இருக்கணும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மோஸ்ட்லி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மோல்ஸில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் வில் பி மெஷர்ட் இன் மோல். அதாவது அளவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாக்கா அது மோலில் இருக்கும். இதே அது அதிகமாக இருந்துச்சுனாக்கா இட் வில் இன் மேஸ். ஓகே. மோலில் இருக்கிறது இட்ஸ் நாட் வித் எம்ஓஎல்னு போடணும். ஓகே. எம்ஓஎல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி, அது கேண்டலா, அதாவது பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது சிடின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. ஒவ்வொரு எஸ்ஐயும் இருக்குமான சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த லென்த்துக்கு எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், which is being represented with m. இப்போ 1 மீட்டருங்கிறது லைட்டு ட்ராவல் பண்ணுது வேக்கமில் எவ்வளவு செகண்டில் பாருங்கள்? 1 divided by 299,792,458 செகண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஸ்வலாக லைட்டு வந்து வேக்கமில் ட்ராவல் ஆகிறதோடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது அப்ராக்சிமேட்டாக 3 lakh அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் அதை என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த 3 lakh வந்து இருக்குது. அது எப்படி சார் இருக்குது அப்படின்னாக்கா 3 lakh இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ தானே சொன்னேன், வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்தாக்கா நமக்கு எதுவுமே தெரியாது. மீட்டரா, கிலோமீட்டரா, இல்லை சென்டிமீட்டரா. ஆனால் 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகும் லைட்டு வேக்கமில் ஒரு செகண்டுக்கு. அப்போ நமக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கிலோமீட்டரா, மீட்டரில் இருக்கும். ஓகே. அப்போது 3 ஏற்கனவே வந்து 5 ஜீரோவா, 1 2 3 4 5. ஓகே. 5 zeros போட்டாச்சா? கிலோமீட்டர் மீட்டராக வந்து மாற்றும் போது டைம்ஸ் 10 raised power 3. அப்போது 3 times 10 raised power of 8 meter per second is the speed of light in vacuum அப்படின்னு போடுவாங்க. ஓகே. இதே இப்போ நமக்கு என்ன தேவை? 1 மீட்டர்னா என்னங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை இல்லையா? ஓகே. அப்போ இங்கே வெலாசிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அதனால 3 times 10 raised power of 8 மீட்டர் per secondன்னு வருது. இதே நமக்கு இங்கே 1 மீட்டர்னு வரணும்னு வச்சுங்களேன், அதாவது இங்கே
1 மீட்டர்னு வரணும்னு வச்சுங்களேன். எதால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும்? 3 × 10⁻⁸ தான் டிவைட் பண்ணணும். அதுதான் இங்கே அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வருது பாருங்க. இங்கே 299792458ங்கிறத இங்கே 2 வந்து 3ன்னு வச்சுப்போம், which is approximately அதான வேல்யூ வரும். இப்போ மற்றது 1 2 3 4 5 6 7 8 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10⁻8 அவ்வளோதான். அப்போ இதை நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் அவ்வளோ 3 × 10⁻8. இப்போ 3 × 10⁻8 நம்ம டிவைட் பண்ணிட்டாக்கா இத்தனை செகண்டில் இது 1 / 3 × 10⁻8 செகண்டில் அப்ராக்சிமேட்டாக லைட் வந்து வேக்கமில் ட்ராவல் பண்ணுறது தான் என்ன 1 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் மாஸ். அது எஸ்ஐ யூனிட் எதில் இருக்குது? கிலோகிராமில் இருக்குது. ஓகே, 1 kilogram is defined by a constant in nature called the Planck constant. 1 கிலோகிராம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான நேச்சரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது பிளாங்க் கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, which is linked to energy and frequency. எனர்ஜியோடையும் ரிலேட் ஆகுது, ஃப்ரீக்வன்சியோடையும் ரிலேட் ஆகுது. It's measured using very sensitive instrument like a Kibble balance. Kibble balanceங்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக தான் இந்த 1 கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எதுலாம் வந்து யூஸ் ஆகுது? எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் வந்து ரிலேட் ஆகுது. உண்மை தானே? E = mc² அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இங்கே எம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, இது எனர்ஜி இன்வால்வ் ஆகிருக்கு, இங்கே சிங்கிறது இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த வெலாசிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் ரிலேஷன் இருக்குது, அதுதான் இந்த சி. ஈங்கிறது எனர்ஜி டைரெக்டாக ரிலேட் ஆகுது. இப்போ அந்த எம்ங்கிறது ரிலேட் ஆகுது இல்லையா? அப்போ M = E / இங்கே என்ன அந்த சிங்கிறது எடுத்துகிட்டு வரலாமா? அப்போ M = இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே இருக்குது E / C எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் அதுக்கு என்ன இருக்குது, சிக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ M = E / C². ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்டு ஆம்பியரில் மெஷர் பண்ணுறோம், அதோடைய எஸ்ஐ யூனிட்டாக ஏங்கிறது ரெப்ரசன்டேஷன். 1 ampere is the current that flows when 1 coulomb charge passes through a wire in 1 second. 1 ampereங்கிறது ஒன்றும் இல்லை, 1 coulomb சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் வயரில் 1 செகண்டுக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா அதுதான் என்னங்கிறாங்க 1 ampere. I = Q/T. Qங்கிறது சார்ஜ், Tங்கிறது டைமு. அப்போது ஆம்பியருக்கு ரிலேட்டடான இன்னொரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா Qங்கிறது சார்ஜா, அப்போ C / டைமா /S கூலும் செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று எஸ்ஐ யூனிட் ஃபார் ஆம்பியர். அப்போ கூலும் செகண்ட் இன்வர்ஸ்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக என்னன்னு போட்டால் போதும், ஏன்னு போட்டால் போதும். அப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்டாக்கா ஈக்விவேலண்ட் யூனிட், அதாவது இணையான யூனிட், ஈக்விவேலண்ட் யூனிட். சரியா? அதுவும் எஸ்ஐ யூனிட் தான். டைம் வந்து செகண்டில் மெஷர் பண்ணுறோம் with respected by S. It is being represented as S. 1 second is the time taken for 9,192,631,770. இந்த ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கா? அத்தனை வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் ரேடியேஷன் ஃப்ரம் எ cesium-133 ஆட்டம். cesium-133 ஆட்டம்லேருந்து இத்தனை வைப்ரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதோ அதுதான் என்னவா 1 செகண்ட். ஓகே, டெம்பரேச்சர் அது எதால் ரெப்ரசன்ட் பண்ணும்? கெல்வின், அதோடைய எஸ்ஐ யூனிட்டாக இருக்குது, ரெப்ரசன்ட் பை K. ஓகே, 1 Kelvin is defined based on a constant called Boltzmann constant அப்படிங்கிறது தான் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், which links to temperature of a gas to its energy. அதோடைய டெம்பரேச்சரும் அந்த பர்டிகுலர் கேஸோட எனர்ஜியும் நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து தேவைப்படுது. அந்த டேர்ம் டெம்பரேச்சருக்கான டேர்மு தான் என்ன கேங்கிற எஸ்ஐ யூனிட் உள்ள கெல்வின். நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கம்மியான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மோல். அது இங்கே கரெக்டாக வந்து போட்டேன். எம்முங்கிறது முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஓஎல் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு மோலுக்கு. எம்ஓஎல் தான் என்ன மோலுடைய ஷார்ட் ஃபார்ம், இ மட்டும் தூக்கிட வேண்டியதான். அப்போது
1 mole is the amount of substance that contains exactly 6.022 times 10 raised to the power of 23 particles. அது என்னது? அவகேட்ரோ நம்பர். இத்தனை பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்ததுனாக்கா அது என்னது? அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸுக்கு இருக்குன்னு அர்த்தம் 1 மோல். ஆட்டமு இல்லை மாலிகூல்ஸ் எல்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி which has a SI unit called candela represented with CD. 1 candela is the brightness of a light source that gives off a certain amount of light in a particular direction. ஒரு particular directionல ஒரு particular amount of light வந்து கொடுக்கணும். Similar to the light from a small candle. small candleல இப்படி வந்து தருதோ அதே மாதிரி வந்து லைட் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அடிஷ்னலாக சில யூனிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கிறது என்ன? பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்ங்கிறது விச் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு 2D. சரியா? இங்கே இருக்கு பாருங்க டயக்ராம். ரேடியனுங்கிறது தான் அதோடைய எஸ்ஐ யூனிட். பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் விச் இஸ் ஹேவிங் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் RAD. RADன்னு போட்டால் ரேடியன்னு அர்த்தம். அப்போ என்ன சார் அதுக்கு ஃபார்முலானாக்கா ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். ஆர்க் லென்த் இருக்கு இல்லையா, என்ன டிஎஸ் டிவைடட் பை என்ன ஆர். இங்கே உள்ள ரேடியஸ் இருக்குல்ல, இதுவும் ஆர் தான், இதுவும் ஆர் தான். இப்படி ரேடியஸ் ஆரால் நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் என்ன? ரேடியன். ரேடியனுங்கிறது எதோடைய எஸ்ஐ யூனிட்? பிளேன் ஆங்கிளோடைய எஸ்ஐ யூனிட். ஓகே. நெக்ஸ்ட், சாலிட் ஆங்கிள். இந்த சாலிட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செர்டியன் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட்டாக இருக்கு, விச் இஸ் பீங் ரெப்ரசன்டட் வித் SR. ஓகே. அப்போ அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டினாக்கா இன்டர்செப்டட் ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர். இதோ இங்கே வரைஞ்சி போட்டிருக்கிறேன் இல்லையா? ஸோ 3D ஃபார்ம்ல இருக்கு. இது 2D ஃபார்ம், இது 3D ஃபார்ம். இப்போ இன்டர்செப்டட் ஏரியா, அப்போ இன்டர்செப்டட் ஏரியாங்கிறது என்ன? DA. ஓகே. அப்போ DA டிவைடட் பை என்ன? ரேடியஸ் ஸ்கொயர். இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இது ரேடியஸ் தான், உள்ளது ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஸ்கொயர். ஓகே. இப்போ பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன் இருக்கிற மாதிரி சாலிட் ஆங்கிளுக்கும் ஒரு பர்டிகுலர் எஸ்ஐ யூனிட் இருக்கு. போத் ஆர் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். ரெண்டுமே வந்து டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டிஸாக வந்து இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்படி வந்து டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டின்னு சொல்லலாம்னாக்கா ஆர்க்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டருங்கிற எஸ்ஐ யூனிட் வந்து இருக்கு. ரேடியஸுக்கும் அதே தான், டிவைடட் பை M. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா அப்போ யூனிட் இல்லை. இங்கே வந்து இன்டர்செப்டட் ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், ரேடியஸ்க்கு ஏற்கனவே மீட்டர் இருக்குது, அது ஸ்கொயரில் இருக்குது. அப்போ மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டாக்கா அப்போ அது என்னது இல்லை, எஸ் டைமென்ஷன் இல்லை. அடுத்தது கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கன்வர்சேஷன் யூனிட்ஸ். கான்வர்சேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்வர்சேஷன் யூனிட்ஸ். இது கன்வர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் என்னென்ன குவான்டிட்டிஸ், அது சிம்பிள் எப்படி, அதை எப்படி நம்ம எஸ்ஐ யூனிட்டோட வேல்யூவோட ரிலேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே. ரொம்ப சிம்பிள். மினிட், 1 மினிட் MINன்னு நம்ம சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 1 மினிட்டுங்கிறது எவ்வளோ? 60 செகண்ட்ஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். 1 ஹவர் விச் இஸ் பீங் ரெப்ரசன்டட் அஸ் H. சில இடங்களில் HR ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் தான் HR போடணும், நம்ம HR போடுறாங்க. ஆனால் ப்ராப்பராக போடணும்னா எதில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? Hல இருப்பாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சிம்பிள். அது எவ்வளோ? 60 மினிட். 1 ஹவர் 60 மினிட். அப்போ ஒவ்வொரு மினிட்டுக்கும் திரும்ப 60 செகண்டா? அப்போ 60 மல்டிப்ளை பை 60 3600. அதனால 3600 செகண்ட்ஸ். 1 டே டியில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 1 டேங்கிறது 24 ஹவர்ஸு. ஏற்கனவே நமக்கு இருக்கிறது இத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, 3600 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ 1 ஹவருக்கு இத்தனை செகண்டா 24ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 86400 செகண்ட்ஸ் வந்து வரும் ஒரு நாளில். நெக்ஸ்ட் இயர். இயருங்கும்போது யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் வித் Y. சரியா? ஒரு வருஷங்கிறது 365 நாள். அது என்ன கால்னாக்கா 4 கால் சேர்த்தாக்கா ஒரு வருஷத்துக்கு அடிஷ்னலாக ஒரு நாள் வந்து வருது இல்லையா லீப் இயரில், அதுதான். அப்போது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பாருங்களேன், 3.156 டைம்ஸ் 10 raised to the power of 7 செகண்ட்ஸ். இது
ஒரு வருஷத்துக்கு. ஓகே, டிகிரி யூஸ்வலாக ஏதோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் 1 டிகிரிங்கிறது பை டிவைடட் பை 180 எதில் இருக்கணும்? பிளேன் ஆங்கிள் உடைய யூனிட் ரேடியனில் இருக்கணும். 1 டிகிரிங்கிறது அப்போது இதுக்கு ஈக்குவல். அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 73 டிகிரினாக்கா 73 மல்டிப்ளை பை பை டிவைடட் பை 180 ரேடியனில் எக்ஸ்பிரஸ் பண்ணாக்கா கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லிட்டர் எல்லில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதே எல்லு தான் லென்த்துக்கும் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். எல் கேப்ஸில் இருக்கும். 1 டெசிமீட்டர் கியூப். சரியா? அப்போ அது எதுக்கு ஈக்குவல்னாக்கா 1000 சென்டிமீட்டர் கியூப் ஆர் கியூபிக் சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். சரியா? எது அப்போ சொன்ன 1 டெசிமீட்டர் கியூப். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு இல்லையா? அந்த 1000 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது சென்டிமீட்டருங்கிறது என்ன கிடையாது, எஸ்ஐ யூனிட் கிடையாது. அப்போ மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது மீட்டர் கியூப் ஆயிடும். 1 சென்டிமீட்டர் 10⁻⁻² மீட்டரா? 1 சென்டிமீட்டர். எப்படி சார் இது சொல்றீங்க, எனக்கு புரியலையேனாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு கன்வர்ஷனை நான் வந்து சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, 100 சென்டிமீட்டர் 1 மீட்டரா? அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா? அப்போ 1/100ங்கிறது 10⁻⁻² மீட்டரா? ஸோ இதனால தான் அப்படிப்பட்ட. அப்போ 1 சென்டிமீட்டருங்கிறது 10⁻⁻² மீட்டர். 10⁻⁻² மீட்டருங்கிற போது 1 டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 10⁻3, அதாவது 1000, அதான் 10⁻3 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நான் அந்த சென்டிமீட்டர் கியூபுங்கிறது எதாவது மாற்றணும், மீட்டர் கியூபாக மாற்றணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் இதை, அவ்வளோதான். இப்போ 10⁻3 மல்டிப்ளை பை 1 சென்டிமீட்டருங்கிறது 10⁻⁻² இருக்கு. இதை கியூப் பண்ணுறோம், ஏன்னா இங்கே சென்டிமீட்டர் கியூபாக இருக்குது. அப்போ மீட்டர் என்ன ஆகிடும்? கியூப் ஆகிடும். ஏற்கனவே 10⁻3 இருக்கு டைம்ஸ் 10⁻⁻² கியூப் பண்ணாக்கா 10⁻⁻6 மீட்டர் கியூப். அப்போ பவரில் உள்ள 3 இங்கே உள்ள -6 கொடுத்தாக்கா 10⁻⁻ என்ன ஆயிடுது? -3 மீட்டர் கியூப். கரெக்டாக? 10⁻⁻3 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் டீங்கிறது டைம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம், டன் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணோம். 1 டன்னுங்கிறது 1000 கிலோகிராம். அப்போ 10⁻3 கிலோகிராம். அடுத்தது கேரட். நம்ம சாப்பிட்ற கேரட் கிடையாது, CARAT. அதான் கோல்டெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். சி அப்படிங்கிறது லோவர் கேஸில் இருக்கும். 200 மில்லிகிராம், அதான் என்ன ஒரு கேரட். அப்போ 200 மில்லினாக்கா 10⁻⁻³ கிராம். ஓகே, நெக்ஸ்ட் பார். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நம்ம அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் கிராம் வந்து எதில் இருக்கணும் அது சொல்ல விட்டுருங்க. நம்ம எல்லாமே மற்றதெல்லாம் எதில் போட்டுட்ருக்கோம், சிம்பிள் தானே போட்டுட்ருக்கோம். இது எதில் இருக்கணும்? ஆக்சுவலாக கிலோகிராமில் இருக்கணும். அப்போ 200 × 10⁻³ கிராம் அப்படிங்கிறத நம்ம வந்து போடுறோம். சரியா? எம்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மில்லியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த 200 மில்லிகிராமை நீங்கள் எதாவது கன்வெர்ட் பண்ணணும், கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிறது 200 × 10⁻³ இருக்கா? இந்த கிராமு 1 கிராமுங்கிறது 10⁻³ கிலோகிராம். அப்போ 200 × 10⁻⁻6 கிலோகிராம். எப்படி 10⁻³ கிலோகிராம்னு போட்டோம்னா 1 கிராம் 10⁻³ கிலோகிராம் இருக்க காரணம் 10⁻³ கிராம் வந்து 1 கிலோகிராமா. இப்போ இங்கே உள்ளது இங்கே போச்சுனாக்கா 10⁻³ தானே வரும். 1000 கிராம் தானே 1 கிலோகிராம். அதனால தான் இப்போ 200 × 10⁻⁻6 கிலோகிராம் தான் என்ன 1 கேரட். நெக்ஸ்ட் பார். அதுக்கு BAR அதே பார் தான் வரும். 0.1 எம், அது மில்லியன்னு சொல்லலாம், இல்லை மெகான்னு சொல்லலாம். மில்லியன் பாஸ்கல் ஆர் மெகா பாஸ்கல், அது 10⁻⁵ பாஸ்கல்.
அப்போ பாஸ்கல்னா என்ன சார்னாக்கா பாஸ்கலுக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 10⁵ பாஸ்கல்னா 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அதுவும் எஸ்ஐ யூனிட் தான். பாஸ்கலுங்கிறது ஈக்குவிவலண்ட் எஸ்ஐ யூனிட். எதுக்கு? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கியூரி, மேரி கியூரி இருக்காங்களே சயின்டிஸ்ட், அவங்களே தான் சிஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சிம்பிள். அது 3.7 டைம்ஸ் 10⁻10 செகண்ட் இன்வர்ஸ். செகண்ட் இன்வர்ஸுங்கிறது ஃப்ரீக்வன்சியோடைய ஒன் ஆஃப் தி யூனிட், ஹெர்ட்ஸோடைய சேர்த்து வரும். ரான்ஜன் எக்ஸ்ரே டியூபு இந்த கண்டுபிடிச்சார் இல்லையா, அது அவர் தான். ஆர் அப்படிங்கிறது ரான்ஜனுடைய எஸ்ஐ யூனிட். 2.58 டைம்ஸ் 10⁻⁻4 சி பர் யூனிட் கிலோகிராம். அது என்னது? சி அப்படின்னாக்கா கூலும். ஓகே, குவைண்டல் அதுவும் ஒன் ஆஃப் தி மெஷர்மெண்ட்டுக்காக உள்ளது தான். மாதம் வந்து மெஷர் பண்ணுவாங்க, கியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 100 கிலோகிராம். ஓகே, அதான் குவைண்டல். பார்ன் அடுத்தது. பார்னுங்கிறது நமக்கு லென்த்தை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஏரியா மெஷர் பண்ணுவாங்க. அது பி ரெப்ரசன்டேஷன். ஓகே, 100 எஃப் அதாவது ஃபெர்மி மீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபெர்மிங்கிறது 10⁻⁻15, இது 10⁻⁻28 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுது. ஏன்னா 15 அப்படிங்கும் போது 10⁻⁻15 இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால -30 ஆகிடுதா. இங்கே ஏற்கனவே 10⁻2 வந்து இருக்கா, அப்போ ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணுங்க, 10⁻⁻28 வந்துடும். அதான் 10⁻⁻28 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் ஏர், அது ஆறு கிடையாது, ஏர். ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 1 டேம் ஸ்கொயர், சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர், அதாவது 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஹெக்டேர் ஹெச்ஏ, சரியா, 1 ஹெக்டார் மீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻4 மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. ஓகே, இது அதோடைய டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் தான். ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அடிக்கடி வந்து கெமிஸ்ட்ரிலையும் வந்து வரும். ஏடிஎம், சரியா, ஏடிஎம்னா நான் அழகிய தமிழ் மகன்லாம் சொல்லக்கூடாது, சரியா. ஏடிஎம்னா என்ன? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நம்ம காசு எடுக்கிற ஏடிஎம்மும் கிடையாது. 101325 பாஸ்கல், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அப்ராக்சிமேட்டாக 1.013 டைம்ஸ் 10⁵5 பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான உள்ள ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம டெப்த்தாக கிளாஸ் 11லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய CentumAPP சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய பிசிக்ஸ் மாஸ்டர் மணிகண்டன். தேங்க்யூ. CentumAPP. You dare to dream, we care to accomplish.